முஸ்தபா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேரேஜ் பண்ண போற நண்பன் அவனோட வீடியோ ஒண்ணு லீக் ஆயிருது. இப்ப அந்த வீடியோவை அவங்களோட லவ்வர், சோ இதுதான் விஷயம், என்ன நடந்துச்சு, கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அதாவது அவங்க கட்டிக்க போற வைஃப் அவங்க பாத்துட்டாங்கன்னா கல்யாணம் நின்றும்ல. அதை தாண்டி நிறைய காமெடி விஷயங்கள் இந்த படத்துல என்ன லூட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுரேஷ் அவர் என்ன பண்றாருன்னா, பிளாக்ல சரக்கு வாங்குறதுக்காண்டி கடையா அலையிறாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பியர் கேஸையே ஒரு பொண்ணுங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்கிட்ட போய் ஒரு 2 பியர் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகி இவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. அதை கேட்ட அந்த பொண்ணுங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நீங்க உங்க ஃபுல் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவனுக்கு இப்படி கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத ட்விஸ்டாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப படம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சதீஷ் அவருக்கு தான் அந்த விஷயம் நடக்குது. அதாவது சினிமால சான்ஸ் தேடி அலைகிறவர் சதீஷ். அவர் ஒரு டைரக்டரை ஒரு பார்ல மீட் பண்ணி, அவரும் இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன் வாங்க ஒரு சீன் மட்டும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கூட்டு போய் ஒரு பெட்ரூம் சீன் வைக்கிறாரு. அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்தவங்க அந்த ஒரு கிளிப் மட்டும் ரிலீஸ் ஆயிருது. அது எப்படி ஆச்சு, யார் பண்ணுனா அப்படிங்கிறது தேடி கண்டுபிடிக்கணும். என்னன்னா அந்த சீனை எடுத்தது டைரக்டர் தான், ஆனா அந்த வீடியோ லீக் அவுட் ஆயிடுச்சு. அது எப்படி லீக் ஆச்சு, அதை யார் அப்லோட் பண்ணா, இப்போ அதை டெலிட் பண்ணணும். இதுக்கு கருணாகரன் அவங்களுக்கு உதவியா ஒரு சில பல வேலைகள் பாக்குறாரு. ஏன்னா அவர் தான் இந்த படத்துல ஹேக்கர். இப்படியே சில பல காமெடிகளோட இந்த படம் டிராவல் ஆகுது. ஆனாலும் இந்த படத்துல இன்ட்ரோலுக்கு அப்புறம் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கு, இதை இப்படி வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த கிளைமேக்ஸ்ல டைரக்டர் ரொம்ப அழகா நம்ம நினைச்ச மாதிரியே அந்த விஷயத்த பண்ணிருக்காரு. சரி, இப்ப அந்த லீக் ஆன வீடியோவை மேரேஜ் பொண்ணு பார்த்தாங்களா? ஆமா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிருச்சா? ஆமா ஆகிருச்சு. கிளைமேக்ஸையும் சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா இந்த படத்துல ஊடால இவங்க பண்ணக்கூடிய லூட்டி, அந்த காமெடிகள், அப்புறம் கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ட்விஸ்ட வச்சு அது என்னங்கிறத நீங்க ஒரு தடவை இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா, ஆக்டர்ஸும் சரி, கேமராமேனும் சரி, மியூசிக், டைரக்ஷன் எல்லாருமே ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. நிச்சயமா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.